வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இட்லி மாவை வச்சு சுசியம் பண்ண போறோம். இந்த சுசியத்துக்கு பூரணம் ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல பண்ணியிருக்கோம். அந்த பூரணத்தை நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். இந்த பூரணம் வச்சு பண்ற இந்த சுசியத்தோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூரணம் பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் பொடித்த வெல்லம் எல்லாமே ஒரே அளவா எடுத்துக்கங்க. பொட்டுக்கடலையை இந்த பேன்ல சேர்த்துட்டு இது கூட நம்ம பொட்டுக்கடலை எடுத்த கப்லயே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. இதுல தண்ணி கொஞ்சம் இருக்கு. மூடி போடாம ஓப்பன்லயே மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஓப்பன்லயே வெந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி நசுங்கும். இப்ப இதை எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சுக்கலாம். இதுல எடுத்து வச்ச 1 கப் வெல்லத்தை சேர்த்து வெல்லம் எடுத்த கப்லயே 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுருங்க. இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய் உருகுனதும் இதுல எடுத்து வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு வாசனை வர வரையும் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. மிதமான தீயில வச்சு வதக்கணும். இப்ப தேங்காய் துருவல் வதங்கி நல்லா வாசனை வந்துருச்சு. இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நைஸா அரைச்ச அந்த பொட்டுக்கடலை விழுதையும் சேர்க்கிறேன். பொட்டுக்கடலை விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கெட்டியாகி வர வரைக்கும் இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி கிண்டி கிண்டி கொடுங்க. நிதானமான தீயில வச்சு 6 நிமிஷம் போல கிண்டி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா இன்னுமே நல்லா திக்காகி வந்துடும். 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்க. இது ஆறுச்சுன்னா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுறலாம். ரெடி பண்ண பூரணத்தை பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வச்சு பூரணம் பண்ணணும்னா லேட் ஆகும். கடலைப்பருப்பை ஊற வைக்கணும், வேக வைக்கணும். இந்த மாதிரி பொட்டுக்கடலை வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளா பிடிச்சு வச்சிடலாம். இந்த பாத்திரத்துல கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லையா, அந்த கப்ல 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு புளிப்புள்ளாத இட்லி மாவும் எடுத்துக்கலாம். நீங்க புளிக்காத இட்லி மாவு எடுத்தீங்கன்னா கொஞ்சமா சமையல் சோடா சேர்க்கணும். இப்ப இது கூட 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. மாவு பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். மாவு பாத்தீங்கன்னா இந்த அளவு பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்ப தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிடாதீங்க. தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிட்டிங்கன்னா நம்ம அந்த பூரணத்தை இந்த மாவுல கோட் பண்ணி எண்ணெயில போடும்போது அது கரெக்டா வராது. கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ரெடி பண்ணி வச்ச பூரணத்துல ஒவ்வொரு உருண்டையா எடுத்து மாவுல நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எண்ணெயில சேர்த்துடலாம்.
சுசியத்தை எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து நிதானமா எரிய விடுங்க. அப்பதான் நல்லா வெளியில மொறு மொறுப்பா இருக்கும், உள்ள சாஃப்டாவும் இருக்கும். சுசியம் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்ப அந்த சைடு வெந்துருச்சு. ஒவ்வொரு சுசியத்தையும் பிரட்டி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி போட்டு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்ப நல்லா பொன்னிறமா வந்துருச்சு, எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.